மாறப்போகிறது. யாருக்கும் தெரியாம பல இடங்களிலே அப்படியே அழுது அழுது உங்க கண்ணீரை தொடச்சிங்கல்ல, யாரும் பார்க்க கூடாத இடங்களில் நீங்க அழுதீங்கல்ல, அந்த அழுகைய யார் மறந்தாலும் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிற கர்த்தர், உங்க கண்ணீரை அற்பமாய் நினைக்காத கர்த்தர். உங்க கண்ணீர் நிறைய பேருக்கு விளையாட்டா இருக்கலாம், உங்க கண்ணீர் நிறைய பேருக்கு நக்கலாய் கிண்டலா இருக்கலாம், உங்க கண்ணீரை பார்த்து நிறைய பேர் கேலியா பேசலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க மனசு உடைஞ்சு உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக எதிர்காலத்திற்காக ஒரு துளி கண்ணீர் சிந்தினதை கூட ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீ மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீர். ஆமென், thank you ஜீசஸ், ஆமென், ஹalleluya. அந்த ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவாக யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த அழுகையை கர்த்தர் பார்த்து ஒரு மறுமொழி கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய கண்ணீருக்கு நான் ஒரு பதிலை வைத்திருக்கிறேன். நீ மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பதிலை நான் வைத்திருக்கிறேன். நிச்சயமாகவே அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா.